இங்கே. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே ஒரு கோவை விலாக் தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்த விலாக் தான். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் தம்பியும் நவியும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா பழனி தான். ஆனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா இடையில அம்மா போய் அங்கேருந்து பார்த்துட்டு வருவாங்க. அங்கே தம்பியும் நவியும் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சந்தை போடுவாங்க போல இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்களா, இந்த கீரை, வாழைப்பூ, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதெல்லாம் மற்ற நாளில் அவங்களால வாங்கி செய்கிறதுக்கு முடியாது. 2 பேருக்குமே வேலை இருக்கும். அதனால அம்மா போய் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. புடலங்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைப்பில் நமக்கு இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இங்கே இந்தியன் ஸ்டோரில் நானும் போய் பார்த்துருக்கேன். எப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் முத்தி இருக்கும் காய் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுலேயும் பீர்க்கங்காயெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஊரில். அதுலேயும் கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி உழவர் சந்தையெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அங்கே போய் வாங்கிட்டு வர்றது ஒரு தனி சந்தோஷம்தான். அதுலேயும் மெயினாக இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். நல்லா கட்டுக்கட்டாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக நவி ஆஃபீஸ் முடிஞ்சு வர்ற டைமுக்கு போனாங்கன்னா அவளையும் அப்படியே பிக் பண்ணிவிட்டு நேராக சந்தைக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நவிக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அவள் ஆஃபீஸ் போயே தான் ஆகணும் 5 நாளுமே. என் தம்பிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனால் நவி ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர்லேயே இப்போ இருக்காங்க. இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெருசாக ஒரு நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். கீழே ஒரு பல்பு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். நானே என்னோடய ஷார்ட்ஸில் வந்துட்டு காமிச்சிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பல்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா பெருசாக, அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதையும் கட் பண்ணி நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ரெசிபிக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அம்மா அடுத்த நாள் காலையில் செய்யும்போது கட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் தம்பிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்குங்க. அதில் என்ன பிரச்சனைனா, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு நவி ஆஃபீஸ் போகும்போது அவனும் கண்டிப்பாக கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ 2 பேரும் தான் சமைப்பாங்க. சமைச்சு அவளுக்கு எல்லாம் பேக் பண்ணி அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டயர்டாயிருது, அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது மட்டும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் அம்மா போய் அங்கே இருந்துக்குவாங்க. அம்மா போக முடியல அப்படின்னா நவி வீட்டில் அவங்க அப்பா கூட அவங்க அத்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தையும் வந்து இங்கே இருந்துக்குவாங்க. அந்த நைட் ஷிஃப்ட் வந்தால் தாங்க கஷ்டம். நூன் ஷிஃப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனே மேனேஜ் பண்ணிக்குவான். மற்ற நேரத்துலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அங்கே போய் மாறி மாறி இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அம்ச்சி தவறினாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அம்மா அங்கே ஊரில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மாதம் பக்கம் வரவே இல்லை. அதுலேயும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க, கோயிலுக்கும் எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு வந்திருக்காங்களா, அதனால சரி அவங்களுக்கு நான்வெஜ் ஏதாவது எடுத்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு மீன் எடுத்திருப்பாங்க போல இருக்குது. இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது பிக்கி ஈட்டர்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா. மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து அப்படி தான். வீட்டில் அப்பா அம்மா தம்பி எல்லாமே சாப்பிடுவாங்க. மீன், கோழி, மட்டன் இதை மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. தயிர், மோர் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன். இன்னும் மோசம் என்னென்னா, சாப்பாட்டில் ஏதாவது வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆள் தான் நான். அம்மா பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் இப்படி இருக்க, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும், அப்போ தான் அதில் சத்து, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்பயுமே மீன் விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுல ஒரே ஒரு பீஸோ இல்லை அரை பீஸோ சாப்பிட்டுக்குவேன். ஆனால் தயிர் இப்பயுமே சுத்தமாக நான் தொடுறதே இல்லை. மோரெல்லாம் இப்போ கொஞ்சம் காலமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சாதத்தில் இந்த பொறுக்கி பொறுக்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே சேர்த்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா. அதை விட இன்னொன்று, நமக்குன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னா நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். இப்பயும் ஆனால் அம்மா கிண்டல் பண்ணுறாங்க தான். எதுக்குன்னா, முகில் எலியில் ஏதாவது சாப்பிடலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நல்லா திட்டு விழும். கூடவே எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, நீயே ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட உன் பசங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பாங்க. அதுலேயும் இது வேண்டாம் அது வேண்டான்னு இருந்த பொண்ணு இப்போ பார்த்து பார்த்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நீ எப்படி செஞ்சு கொடுத்துட்ருக்கன்னு பாரு, அவங்களுக்குன்னு வந்தால் எல்லாம் செய்வீங்க போல இருக்கு அப்படின்னு இப்பயும் கிண்டல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேனோ, அதில் எக்ஸாக்ட் டிட்டோ அப்படியே கொஞ்சம் கூட மாறாம நவி இருக்கா. அதுதான் அம்மாக்கு வந்துட்டு, கடவுளே! இப்ப தான் ஒருத்திய நான் பேக் பண்ணி அனுப்புனேன். அடுத்து ஒருத்தி லைன்ல அதே மாரி வந்திருக்கா பாரு அப்படின்னு. என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ நான் உன்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து நான் தான் பெனிஃபிட் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா முகிலுக்கு இப்போ ஒரு காய் பிடிக்கல அப்படின்னா அதை எப்படியாவது அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒன்று தோசையாவோ சப்பாத்தியாவோ பேன்கேக்காவோ ஏதாவது ஒரு விதத்தில் அதை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ அந்த ஐடியாவை தான் அம்மா நவிக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்கல, இல்லை ஏதாவது ஒரு காய் சாப்பிட மாட்டேன்றா அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் உன்னோட வீடியோ பார்த்து தான் இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா, முகிலும் நவியும் இப்ப கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிங்க. முகிலுக்கு வந்து ரசம் சாப்பாடு மட்டும் இருந்துட்டா கூட போதும். அவனுக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம், சாப்பிட்டுக்குவான். அதே மாதிரி தான் வகை வகையா செஞ்சு வச்சிருந்தாலும், எனக்கு ரசம் சாப்பாடு இருந்தா குடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குற ஆள் தான் நவி. இது காலையில வெறும் வயித்துல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மல்லி, சீரகம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த காஞ்ச திராட்சை இருக்கு பாருங்க, கருப்பு திராட்சை. கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 4, 5, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிரும் பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த கருப்பு திராட்சையெல்லாம் நம்ம கையிலேயே அப்படியே கசக்கி விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு காலையில் கண்டிப்பாக ஒரு வாக் போயிட்டு வந்துடுவாங்க. அது கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, அங்கே பழனியில் இருந்தாலும் சரி, போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி மாவுக்கு ஊற போட்டிருப்பாங்க போல இருக்குது, அதுதான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உலர்ந்த திராட்சையை நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு சும்மாவே காலையில் எந்திரிச்சு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம குடிச்சுக்கிட்டா கூட நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அது போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கசப்பெல்லாம் நமக்கு தெரியாது. என் தம்பி நவி எல்லாருமே இப்போ குடிச்சுக்கிறாங்க காலையில் அம்மா போட்டு கொடுத்தா. இந்த காஃபி டீ காலையில் எந்திரிச்சோன்னே குடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லைங்களா. இனி அடுத்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவா நவி, அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக சமையல் வேலையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலை. தக்காளி சட்னி வந்து அரைச்சிருந்தாங்க. அந்த சட்னி ரெசிபியெல்லாம் நானே நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வச்சு கடையல், ரசம், அதுக்கப்புறம் வாழைப்பூ வச்சு பொரியல் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு ஆப்பம் வந்து செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துச்சு, கண்டிப்பாக நீயும் செய் அப்படின்னு சொல்லி ரெசிபி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்கங்க. சீக்கிரமாகவே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆப்பம் வந்து யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த மாவை வச்சே கண்டிப்பாக நம்ம தோசை செய்யலாம், இல்லைனா பணியாரம் கூட செய்யலாம். அதனால் அந்த ரெசிபியை சீக்கிரமாகவே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது வாழைப்பூ வந்து அந்த உள்ளே இருக்க அந்த பல்பு பார்ட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தண்டு மாதிரியே தாங்க அதுவும் இருக்கும். உள்ளே ஒன்றுமே இருக்காது. 2ஆக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வாழைப்பூ கூடயே சேர்த்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று, ஒரு சிலர் வந்துட்டு அந்த வாழைப்பூவோட பிரியாணி ரெசிபி நான் ஷேர் பண்ணப்பவே கேட்டிருந்தீங்க, அந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. துவர்ப்பு டேஸ்ட்டை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த துவர்ப்புமே நம்ம உடம்புக்கு தேவை. அதனால அந்த துவர்ப்பையும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதுவும் நம்ம ஊர்லலாம் இது நல்லாவே கிடைக்கும். அப்படிங்கிறப்ப கிடைக்கிறத விடக்கூடாது. கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த வடை மாதிரி செய்கிறது அதெல்லாம் ஓகே தான், அது எப்போயாவது ஒரு தடவை சும்மா டேஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே ஒழிய, வாழைப்பூவில் நான் வடை மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. பொரியல் மாதிரி, அதாவது காயாவே பூவாவே அப்படியே சாப்பிட்டு பழகிக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து.
சாப்பாடு வந்து கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி அப்படிங்கும்போது தனியாக ஒரு டம்ளர் போட்டு மறுபடியும் வச்சுக்குவாங்க. இதோ இந்த மாவு தான். இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சுருக்காங்க. கருப்பு கவுனி அரிசி, பச்சரிசி எல்லாம் போட்டு ஒரு ஆப்ப மாவு. சீக்கிரமாகவே ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் பணியாரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ணி எனக்கே பிடிச்சிருக்கு, நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக முகில் எழிலுக்கெல்லாம் இன்னும் பிடிக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் யோசிக்காமல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் கருப்பு கவுனி அரிசியில் சீக்கிரமாகவே நம்ம செய்கிறோம். அம்மாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்கள் அப்பா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு பஸ் கண்டக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். இப்போது இன்றைக்கி காலையில் போகிறாருன்னு வைங்களேன், அடுத்த நாள் சாயந்தரம் தான் வருவார் வீட்டுக்கு. ஒரு நாள் நைட்டெல்லாம் இருக்கவே மாட்டார். நான், அம்மா, தம்பி மட்டும்தான் இருப்போம். ஏன்னா பழனியில் வந்துட்டு அவருக்கு பிரான்ச்சில் டியூட்டி இல்லை. அவர் வந்து பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் அவருக்கு வந்து டியூட்டி. ஸோ அதனால் பழனியிலேருந்து கிளம்பி போயிட்டு அங்கேயே ரூம் கொடுத்துருப்பாங்க டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம். அங்கே தங்கிடுவார். தங்கிட்டு அடுத்த நாளும் டியூட்டி பார்த்துட்டு சாயந்தரமாக தான் பழனி வருவார். அதுலேயும் நான் தம்பியெல்லாம் ஹாஸ்டலுக்கு படிக்க போயிட்டோம் அப்படிங்கிறப்ப அம்மா மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த லஞ்ச் பேக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துச்சு, அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். முகிலோட நான் 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆனார். கரெக்டாக எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிறாரு, என் தம்பியும் காலேஜ் முடிக்கிறான். அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் லஞ்ச் பேக்கிங் வந்திருக்கு அப்படின்னாலும் இதுவும் ஒரு மாதிரி எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி இருக்கிறது தாங்க எனக்கு வந்துட்டு இப்போ ஓகேவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாதமாக ரொம்ப டல்லாக இருந்தாங்க. அம்ச்சி தவறுனாங்க இல்லைங்களா, அது வந்து மறக்க வைக்கவே முடியலை எங்களால். ஏன்னா எங்களாலேயே அதை வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்க முடியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா. ஸோ அவங்களால சுத்தமாக அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. இன்னொன்று எங்கள் அப்பச்சி இருக்கார் பாருங்க, அவர் இன்னுமே டவுன் ஆகிட்டார். ஏன்னா இந்த வயசானவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த கம்பேனியனே வந்துட்டு அவங்க பார்ட்னர்ஸ் தான். ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் ரொம்ப அது வந்துட்டு அப்செட் ஆகும். அவர் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து இன்னும் அவங்க வந்து அதிகமாக ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. பழனியிலிருந்து காலையில் கிளம்பி உடுமலை போயிடுவாங்க. அங்கே தானே மாமா வீடு இருக்குது, அங்கே இருப்பாங்க. கண்டலன்ஸ் விசாரிக்கிறதுக்கு ஒரு மாதம் வரைக்குமே வந்துட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா விசாரிக்க வர்றவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேறு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அந்த அன்னைக்கு அவங்களால வர முடியாமல் போயிருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் வீட்டில், இந்த மாதிரி கண்டலன்ஸ்க்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. இல்லைன்னா விஷயம் தெரியாமையே இருந்திருக்கலாம், விஷயம் கேள்விப்படுறப்ப வர்றவங்களும் இருக்காங்க. அதனால் வர்றவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் திரும்ப திரும்ப அதை பேசும்போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் பார்த்தோம், பழனியில் இருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் தான் இப்போது பெருசாக அவங்களுக்கு வேலை இருக்கிறதில்ல. இதே நினப்பாவே இருப்பாங்களே அப்படிங்கிறதுனால தான் சரி இங்கே வந்து இருங்க, இங்கே இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஒரு என்கேஜிங்காக ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கே 4 இடத்துக்கு வந்து தம்பியும் நவியும் கூட்டிகிட்டு போக வர இருப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து அவங்கள அதிலிருந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இப்போ இருக்க சொன்னதே. அவங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சாயந்தர நேரம் மேலே போய் நின்னோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படின்னு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இல்லை, அன்னூரில். அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க தான் அங்கே கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த ஆகஸ்ட் கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த டேட்டாக வந்துச்சு இல்லைங்களா, அந்த அன்னைக்கு தான் ஏதோ ஒரு நாள். ஆனால் அங்கெல்லாம் வீடியோ அவங்க எடுக்கலை, ஏன்னா எடுக்கவும் முடியல, பயங்கர கூட்டமாக இருந்தது. ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பிடிக்குங்க, ரோடு, நம்ம ஊர்,
டூ வீலரு, ஆட்டோ, டெம்போ இதெல்லாம் போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு. கார்லேயே போனாலுமே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறது வர்றது, பஸ்ஸில் போகும்போதும் அதே மாதிரி தான். நல்லா வேடிக்கை பார்ப்பேன். அதுக்காகவே வந்து இந்த மாதிரி சும்மா நான் வீடியோஸ்க்கு போடலை அப்படின்னாலுமே எனக்கு என்னைக்காவது ரேண்டமாக இந்த மாதிரி ரோடெல்லாம் எனக்கு எடுத்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. அது என்ன ஒரு ஆசைன்னு தெரில. இப்போவுமே நான் வந்துட்டு போய் தேடுவேங்க யூடியூப்பில் ஏதாவது ரூட் போட்டு, இங்கேருந்து இங்கே அப்படின்னு ஏதாவது ஒரு ரூட் போட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் நான் பார்க்குறது உண்டு. இன்னொன்று இன்ஸ்டாக்குள்ளே போனோம் அப்படின்னாவே இந்த சீனிக் வியூஸ் இருக்கும் இல்லைங்களா, ரோடு தான் ஆனால் நல்ல ட்ரோன் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க, ட்ரோன் வியூவில் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்தாவே அப்பான்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். அதுலேயே ஒரு சாங் வேறு அதுக்குன்னு போடுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் சரியான டிராஃபிக் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போகும்போதும் டிராஃபிக்காக தான் இருந்தது, திரும்பி வரும்போதும் டிராஃபிக்காக தான் இருந்துச்சுன்னு. ஏன்னா அது நல்ல முகூர்த்த நாள். இங்கே இருக்க அந்த ஃப்ரேமில் இருக்கிற வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அதை நான் காமிக்க சொல்லியிருந்தேன். நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன், பாஸ் பண்ணி கூட படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கே. இது அதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் பக்கத்தில் கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்தால் தவறாமல் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்களாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை அங்கே பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நான் மீட் பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னா. பழனியில் விட இங்கே கோயம்புத்தூரில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏதாவது சந்தைக்கு போகிறாங்க, எங்கேயாவது கடைக்கு பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னா கூட யாராவது ஒருத்தராவது கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன ஒன்றே ஒன்று, அவங்களுக்கு பேர் வந்து எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. இப்போ டிமார்ட்லாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் வந்துட்டு யாராவது ஒருத்தரையாவது நான் பார்த்துருவேன், என்கிட்ட வந்து பேசுனாங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லிடுவாங்க. பேர் வந்து சடனாக அவங்களுக்கு ஞாபகம் வராது. மற்றபடி யார் பார்த்து மீட் பண்ணாலும் அவங்க என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரெல்லாம் மீட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சந்தையில் இன்றைக்கி நான் பார்த்தேன், உங்கள் சிஸ்டர் இன் லாவையும் அம்மாவையும் நான் பார்த்தேன், ஆனால் பேசுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு, அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன், நான் பேசலை அப்படின்னு. அப்படியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கான சீனே கிடையாதுங்க. நாங்களும் இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் நாங்கள் இருக்கோம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் பார்க்குறீங்க வெளியில் வந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தாராளமாக வந்து பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக என்ன வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னு எங்களுக்கு உங்களை பார்த்தா தெரியாது. ஆனால் உங்களுக்கு வீடியோஸ் பார்த்து தெரியுது அப்படிங்கிறதுனால பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் பேசணும்னு நினச்சேன்க்கா ஆனால் பேசுவாங்களான்னு தயக்கமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அதெல்லாம் வந்து பேசுங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க டிஸ்டர்பன்ஸாலாம் நினைக்கவே மாட்டாங்கங்க. அம்மான்னு இல்லை, நவி ஆகட்டும், என் தம்பி ஆகட்டும், இல்லை என்னையவே நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, இங்கே இல்லை இந்தியா போனால் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வந்து பேசுங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் யாருன்னு. ஸோ அதனால் பேசுகிறதுக்கு தயங்கிட்டெல்லாம் பேசாமல் போயிடாதீங்க. இந்த சிவன் கோவில் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோவில். போனால் அங்கே போகாமல் வரவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்குமா. தனித்தனியாக ஒவ்வொரு சாமியுமே இருக்கிற எல்லா சாமிக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு இடம் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறனால அப்படியே போயிட்டு வந்தோன்னாவே எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படிம்பாங்க. விளக்கு போட்டுட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. இது சேரன்மா நகரில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு லொக்கேஷன்லாம் சரியாக தெரியலை. பட் அந்த பிக்சரில் வந்துட்டு சேரன்மா நகர் அப்படின்னு இருந்தது. உங்களுக்கு அந்த போர்டு வந்து லைட் அடிச்சிட்டாங்க பெருசாக, அதனால வீடியோவில் சரியாக தெரியலை. உங்களுக்கு நான் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியன் விலாகு ஒரு சிலருக்கு வந்துட்டு போர் அடிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இல்லைங்களா இந்த ஒரு வாரமாக. இன்றைக்குமே வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியலை. நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு தான் நானே கேட்க போகிறேன். அதனால் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபுல்லாக நான் ரெடி ஆகலை. ஷார்ட்ஸ் எப்படியோ டெய்லியும் கொஞ்சம் எடுத்து மேனேஜ் பண்ணி போட்டுட்ருந்தேன். பட் லாங் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு சுத்தமாகவே எனர்ஜியே இல்லை. அது ஒரு நாள் முழுக்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால சரி நான் இந்த வாரம் வீடியோவே போடலை அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் பேசும்போது. அப்போ தான் அம்மா நவி சொன்னாங்க, அத்தை இங்கே தானே இருக்காங்க, நாங்கள் இங்கே எங்கேயாவது போவோம் வருவோம், ஏதாவது வீடியோஸ் வேணால் நான் எடுத்து அனுப்பவா அப்படின்னு கேட்டா.
நான் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தாங்க இருந்தேன். ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குமே எனக்கு எனர்ஜி இருக்கான்னு அப்போ எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்குமே ஒரு டவுட்டு தான், வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரியே தான் உட்காந்துருந்தேன். பட் வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து அனுப்புனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி ஒரு வழியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். அடுத்த வாரத்திலிருந்து ரெகுலராக விலாக்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் வரும். ஏதோ ஸ்டேஜெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இது எப்போவுமே இருக்குமா இல்லை ஏதாவது விசேஷத்துக்காக போட்டிருக்காங்களான்னு எனக்கு சரியாக தெரியலை. அதுவும் அடுத்த தடவை இந்தியா வரும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீ ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் லிஸ்ட்டில் வந்துட்டு கோவில் வந்து இருக்குது. அடுத்த வருஷம் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். என் தம்பியோட ஃப்ரெண்டு பிரீத்தின்னு, அவங்க அங்கே தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க போல். அம்மா வந்தாங்கன்னா ஒரு நாள் டின்னருக்கு கூட்டிகிட்டு வாங்க வெளியில், நானும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு. அதனால் கரெக்டாக இந்த டைம் அமையவும் சரி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலிருந்து நேராக அங்கே தான் போனாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஹரி பவனம்ங்க. எங்கன்னா கேஎம்சிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்க ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் போயிருந்தாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் அந்த ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா இருக்குது. சாந்தி சந்திரன், தீபிகா அச்சுதா, கல்பனா ரமேஷ், அவங்க சிபி அவங்களோட 3rd ஆனிவர்சரி, ஜெய்ஸ்ரீ காமராஜ், ரித்திக் பிரணவ், காயத்ரி கண்ணன், சுபாஷ்னி, பிரீத்தி ஹரி, ஸ்வேதா விக்னேஷ், நாராயணி கணேஷ், ஜனனி சிந்து, ஸ்ரீ நந்தினி, கற்பகம் சுதா, பூவரசி, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பர்த்டே பார்த்திங்கன்னா மணிமேகலை, ஜனனி ஜானகி ஜானு, லேகா அவங்க பொண்ணு, இதுக்கப்புறம் ஜாரிங் அப்துல் அவங்க பொண்ணு, ஜனனி சிந்துவோட பொண்ணு, கற்பகம் சுதா அவங்க பையன். இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஓணம் வாழ்த்துக்கள் கூடவே மிலாடி நபி வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசிரிய பெருமக்களுக்குமே என்னோட ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 7 என் ஃப்ரெண்டு ஜனனிக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லை, நம்ம எழில்குட்டிக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே. அதனால் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, அவன் பர்த்டே அன்னைக்காவது அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணல இல்லையா இந்த வருஷம். அட்லீஸ்ட் பர்த்டே அன்னைக்காவது போட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மிச்சி பேர் வேற கிருஷ்ணம்மாள். அதுக்காகவா என்னன்னு தெரில, அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க போட்டு எனக்கு அனுப்பு அனுப்பு அப்படின்னு. சரி அதுக்காகவாவது எடுத்து அனுப்பிடலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொரியர் அனுப்பும் போதே அந்த கிருஷ்ண ட்ரெஸ் எல்லாம் அவங்க முன்னாடியே அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஏன்னா அந்த பாசியெல்லாம் பிச்சு விட்டுருவானா அப்படின்னு ஒன்றுமே தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அப்படி போட்டு விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்க, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.